சிறப்புகளை நினைவு கூறுவதற்கும் நம் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கையை எதிர்த்து நடப்பதற்கு காரணமாக ஆக்குவதற்காக வேண்டிய இந்த அமர்வை உண்டாக்கி அனுபவமாக இந்த சீனா மாநாடு ரமேஸ்வருக்கு அவர்களால் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அன்பானவர்களே, அல்லாஹ் நல்லடியார்களே, கர்மாக்களே, சகோதரிகளே, ரமேஸ்வருக்கு 2022ஆம் ஆண்டு நிறுவப்பட்டது. இதன் நோக்கம் முஸ்லிம் சமூகத்திற்கு இஸ்லாமிய அறிவை எளிதாக கிடைக்க செய்வதாகும். அறிஞர்கள், உலமாக்கள், பொதுமக்கள் இரு சாரார்களுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய தொடர்பை வலுப்படுத்துவது இந்த நபேச்சர்களுடைய முக்கியமான நோக்கங்களில் ஒரு நோக்கமாகும். அதைத் தொடர்ந்து அன்பானவர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நாங்கள் மஸ்ஜிது அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ்வுடைய மாளிகை அதனுடைய சட்டங்கள் ஒழுக்கங்களை பேணி அழகான முறையில் அமர்ந்து கொள்வோம். முக்கியமாக அறிவிக்க வேண்டிய ஒரு விடயம்தான், சொல்ல இயலாத காலத்தில் இருக்கக்கூடிய பெண்கள் வந்திருக்க மாட்டார்கள். அவர்களுக்கு மஸ்ஜிதுக்கு வருவதற்கு ஷரியத்தில் எந்த அனுமதியும் இல்லை. அப்படி அதை முற்றுமுழுதாக தவிர்த்து கொள்வது மிகவும் முயற்சியானது. இன்ஷா அல்லாஹ் எங்களுடைய முதல் தலைப்பு, இன்றையுடைய அவருடைய முதல் தலைப்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத்தின் முக்கியத்துவம், அதை பின்பற்றுவதின் முக்கியத்துவத்தை எங்களுக்கு உரையாடுவதற்காக வேண்டி மவாஹிபுல் உலூம் அரபு கல்லூரி மற்றும் நிலா ஃபவுண்டேஷன் தலைவராகிய மருத்துவர் உஸ்தாத் ஹசன் பலி ஹசரத் அவர்களை ஆரம்பிக்கும்படி மாணவர்களை الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، وأشهد أن نبينا محمدا عبده ورسوله، صلى الله على سيدنا وحبيبنا وشفيعنا محمد وعلى آله وصحبه أجمعين. أما بعد، قال الله تبارك وتعالى في كلامه العزيز بعد أعوذ بالله من الشيطان الرجيم: ومن يطع الله والرسول فأولئك مع الذين أنعم الله عليهم من النبيين والصديقين والشهداء والصالحين، وحسن أولئك رفيقا. وقال تعالى أيضا: قل إن كنتم تحبون الله فاتبعوني يحببكم الله. وقال تعالى أيضا: من يطع الرسول فقد أطاع الله. صدق الله العظيم. قال النبي صلى الله عليه وسلم: كل أمتي يدخلون الجنة إلا من أبى. قيل: ومن يأبى يا رسول الله؟ قال: من أطاعني دخل الجنة
ومن عصاني فقد أبى صدق رسول الله صلى الله عليه وسلم. கண்ணியத்துக்கும் மதிப்புக்கும் உரிய சங்கையான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்கள் அனைவருடைய இந்த ஒன்று கூடுதலை அல்லாஹ் கபூல் செய்வானாக. ஒரு முபாரக்கான சிறப்பான ஒரு இடத்துல, ஒரு மஜ்லிஸ்ல நாங்கள் எல்லோரும் ஒன்று கூடியிருக்கிறோம். இந்த உலகத்துக்கே ஒளியாக வந்த துனியா ஆখিরাத்துடைய தலைவர், மனித புனிதர், சகல படைப்பினங்களிலும் சிறந்தவர், மனிதர்கள், ஜின்கள், மலக்குமார்கள், 7 வானங்கள், 7 பூமிகள், அல்லாஹுடைய அர்ஷ், அல்லாஹுடைய குர்சியை விட அல்லாஹுடைய பார்வையில சிறந்த உயர்ந்த ஒரு மேலான மனிதர் தான் கண்ணியமான எங்களுடைய நபி ஹபீப் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த அன்பு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பின்பற்றுவது, அவர்களுடைய சிறப்புகள், அவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகள், இதை ஞாபகப்படுத்துவதன் மூலம் அந்த கண்ணியமான நபியை, அவர்களுடைய முஹப்பத், அவர்களுடைய அன்பு எங்களுடைய உள்ளத்துல வருவதற்கும், அந்த கண்ணியமான நபியை பின்பற்றுவதற்கும் இந்த மஜ்லிஸ்கள், இந்த ஏற்பாடுகள் காரணமாக இருக்கும். எனவே யாரெல்லாம் இந்த ஏற்பாட்டை செய்தார்களோ, இதற்கு திட்டங்கள் போட்டார்களோ, இதற்கு ஏதாவது பணங்கள் செலவழித்தார்களோ, அந்த எல்லோருக்கும், மஸ்ஜித் உடையவர்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மேலான நற்கூலிகளை கொடுத்தருள்வானாக. அதே போல இந்த மஜ்லிஸுக்கு நேரத்தை, காலத்தை ஒதுக்கி வேலை வெட்டிகளை முன்பின்னாக்கி வந்த இந்த கண்ணியமான சகோதர சகோதரிகள் அவர்களுக்கும் கண்ணியமான நபியுடைய முஹப்பத்தை, அன்பை, நெருக்கத்தை, கியாமத்துல நபியுடைய ஷஃபாஅத்தை நசீபாக்குவானா. கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த உலகத்துக்கு அல்லாஹ்வை அறிமுகப்படுத்துவதற்காக, ரப்பை அறிமுகப்படுத்த, நேரடியா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து மக்களுக்கு தன்னை அறிமுகப்படுத்த முடியாது, அது நடக்க இயலாத ஒரு காரியம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தன்னை மக்களுக்கு அறிமுகம் செய்வதற்காக அல்லாஹ் மனிதர்கள்ல சிலர்களை அல்லாஹ் தெரிவு செய்தான். அப்படியே ஒரு 313 ரசூல்மார்கள், அவர்கள் அல்லாஹ்வுடைய செய்தியை, அல்லாஹ்வை இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவதற்காக வந்தவர்கள். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த தொடர்ல அந்த 313 பேர்ல சையதுல் அன்பியா, இமாமுல் முர்சலீன், எல்லா நபிமார்களுக்கும் எல்லா ரசூல்மார்களுக்கும் தலைவராக, இமாமாக இருக்கக்கூடியவர்கள் தான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வாழ்ந்த காலம் 63 வருடம் தான், வாழ்ந்தது 63 வருடம் தான். இந்த பெரிய அமானிதம், இந்த பொறுப்பு கொடுக்கப்பட்டது 40 வயதுல. அதுல இருந்து ஒரு 23 வருடம் தான் கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த முழுமையான தீன, பூர்த்தியான மார்க்கத்தை முழு உலகத்துக்கும், முழு மனிதர்களுக்கும், உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய சகல மக்களுக்கும் உள்ள இந்த தீனை கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அறிமுகப்படுத்தினது இந்த 23 வருட காலத்துக்குள்ளதான். கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த தீனை அறிமுகப்படுத்துவதற்காக கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த உலகத்துக்கு, மக்களுக்கு எந்த விளப்பமும் இல்லாம பலதையும் வணங்கி கொண்டிருந்த, அல்லாஹ்வை விட்டுட்டு யார் யாரையோ எதையோ வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களுக்கு இந்த புதிய கருத்தை சொல்லக்கூடிய நேரத்துல அந்த மக்கள் செய்த அநியாயங்கள், அந்த மக்கள் கொடுத்த கஷ்டங்கள், அந்த மக்கள் சொன்ன வார்த்தைகள், அது சொல்லி முடிக்க இயலாது. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, லகத் ஊதிது ஃபில்லாஹி மா லம் யூத அஹத், அல்லாஹ்வுடைய விஷயத்துல நான் நோவிக்கப்பட்டதை போல
எனக்கு கொடுக்கப்பட்டத போல நோவினை யாருக்கும் கொடுக்கப்பட இல்லைன்னு சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். வேளாண் சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அந்த நபி இல்லைண்டா எங்களுக்கு அல்லாஹ் யார் என்று தெரியாது, மார்க்கம் என்றா என்னன்னு தெரியாது, ஆகிரம் என்றா என்னன்னு தெரியாது, சொர்க்கம் என்றா என்னன்னு தெரியாது, நரகம் என்றா என்னன்னு தெரியாது, எப்படி வாழணும் என்று தெரியாது, எப்படி திருமணம் செய்யணும் என்று தெரியாது, எப்படி தொழில் வியாபாரம் செய்யணும் என்று தெரியாது, எதுவுமே தெரியாது. அந்த கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இல்லை என்றார். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த கண்ணியமான நபிய எங்களுக்கு அனுப்பி எங்களுக்கு அல்லாஹ் பரிசுத்தமான ஒரு தீன மார்க்கத்தை அல்லாஹ் எங்களுக்கு கொடுத்தான். மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, எனவே அந்த நபிய விளங்குவது, அந்த நபியுடைய வாழ்க்கை வரலாறுகளை நாங்க கட்டாயம் விளங்கணும். எதை விளங்கினாலும் விளங்காட்டியும் பரவாயில்ல, எவண்ட வாழ்க்கை வரலாறு விளங்கினாலும் விளங்காட்டியும் பரவாயில்லை. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய வாழ்க்கை வரலாறுகளை கட்டாயம் விளங்கணும். அந்த நபியுடைய புத்திமதிகளை கட்டாயம் நாங்க விளங்கி ஆகணும். எங்களோட பிள்ளைகளுக்கும் அதை கற்றுக் கொடுக்கணும். மேலான சகோதரர்களே, ஒவ்வொரு தாய் தகப்பனுடைய பொறுப்பு கண்ணியமான நபிய பிள்ளைகளுக்கு அறிமுகப்படுத்துறது, நபியுடைய வாழ்க்கை வரலாறுகள் எடுத்து சொல்றது, நபியுடைய மஹப்பத்தை, நபியுடைய அன்பை இந்த பிள்ளைகளோட உள்ளத்துல புகுத்துவது ஒவ்வொரு பெற்றோருடைய, ஒவ்வொரு தாய் தந்தையருடைய, பேரண்ட்ஸுடைய கட்டாய கடமை. இப்படி எப்பயாவது ஒரு நாள் ஒரு மஜ்லிஸ கூட்டி, எப்பயாவது ஒருவரை வச்சு, யாராவது ஒருவர் ரெண்டு பேரை வச்சு அப்படி விளங்கப்படுத்துறதுனால இதை விளங்கிக் கொள்ளையில் அது மேலான தாய்மார்களே, சகோதரிகளே, இன்றைக்கு மக்களோட உள்ளத்துல யார் யாருடையோ மஹப்பத், யார் யாருடைய அன்பு, யார் யாரையோ அறிமுகப்படுத்திட்டாங்க. பிள்ளைகளோட உள்ளத்துல இன்றைக்கு ஒவ்வொருத்தர பேர்கள், அந்த பிள்ளைகளுக்கு நாங்க அதை நான் சொல்லி விளங்கப்படுத்த வேண்டிய அவசியம் இல்லை. அவங்களோட போட்டோ போட்டு, அதே போல அவங்களோட பேர்களை போட்டு, ஒரு புள்ள பேக் கொண்டு எடுக்கிறேன்றாலும் அந்த அவருடைய பேர் உள்ள அல்லது அவருடைய போட்டோ உள்ள இந்த அடிப்படையில தான் எல்லாமே இருக்குது. உலகத்துல எல்லாத்தையும் அறிமுகப்படுத்தினாங்க, கண்ணியமான நபியை அறிமுகப்படுத்த இல்லை. எல்லாத்தையும் மார்க்கெட் பண்ணினாங்க, கண்ணியமான நபியை மார்க்கெட் பண்ண இல்லை. ஒரு பௌத்த பெண்மணி சொல்றாங்க, நாங்க ஜீசஸ விளங்கின அளவு முஹம்மது நபியை விளங்க இல்லை, நாங்க உலகத்துக்கு அறிமுகப்படுத்த இல்லை. பெரிய ஒரு தவற செஞ்சிட்டோம், பெரிய ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறோம். இந்த நபி தான் அர்-ரஜுலுல் காமில், பரிபூர்ண மனிதர் என்று உலகத்துக்கு அறிமுகப்படுத்தப்பட்டவர். பரிபூர்ணமான ஒரு மனிதர் என்று சொல்லப்பட்டவர் யார் தெரியுமா? முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அவங்களோட யார்த வாழ்க்கை வரலாறு எடுத்தாலும், ஒன்று சிறிய வயசுல அல்லது வாலிப வயசுல, கல்யாணத்துக்கு முந்தி, கல்யாணத்துக்கு பிந்தி ஏதாவது குறைகள், பலகீனங்கள், முன்பின்கள் இருந்திருக்கும். ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மட்டும்தான் அர்-ரஜுலுல் காமில், பரிபூர்ண மனிதர் என்று வர்ணிக்கப்பட்டவர் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாத்திரம்தான். பின்பற்றப்படுவதற்கு 100க்கு 100 தகுதியானவங்க தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கண்ணியமான நபியை தான் முழு உலகத்துக்கும் ரோல் மாடலாக அல்லாஹ் தஆலா ஆக்கியிருக்கிறான். முழு உலகத்துக்கும் வழிகாட்டி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த துறையில் எடுத்தாலும் சரி, வாழ்க்கையில் அவங்களோட எந்த விஷயத்தை எடுத்தாலும் சரி, அது எங்களுக்கு ஒரு ரோல் மாடலாக, ஒரு முன்மாதிரியாக, வழிகாட்டியாக, அதுல துனியா அடிப்படையில நலவுகள், ஆகிரத்துடைய அடிப்படையில நலவுகள் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறார். கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு தடவை சொன்னாங்க, மா தரக்து கைரன் யுகர்ரிபுக்கும் இலல்லாஹ் இல்லா பையன்து லக்கும் வ அமர்துக்கும் பிஹ். அல்லாஹ்வின் பக்கம் உங்களை நெருக்கி வைக்கக்கூடிய எந்த ஒரு நலவையும் நான் உங்களுக்கு விளங்கப்படுத்தாம, அதை செய்யுங்க என்று உங்களுக்கு சொல்லாம நான் விட்டதே இல்லை. எல்லா நலவுகளையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்தீங்க. எந்த ஒரு நலவையும் நான் உங்களுக்கு சொல்லி தராம விட்டதில்லை. எல்லா விஷயத்திலையும், சாப்பிடுறதா இருக்கட்டும், தூங்குறதா இருக்கட்டும், உடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு செருப்பு போடுறதா இருக்கட்டும், கல்யாண காட்சிகளா இருக்கட்டும், குடும்ப வாழ்க்கையாக இருக்கட்டும், தொழில் வியாபாரங்களா, எந்த விஷயத்தை எடுத்தாலும் எதுல எல்லாம் உங்களுக்கு நலவு இருக்கிறதோ அந்த எல்லா நலவையும் நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கிறேன். சுப்ஹானல்லாஹ்.
அந்த நபியை எவ்வளவு நாங்க முஹப்பத் வைக்கணும், உள்ளத்தால விரும்பணும், சும்மா வாயால் அல்ல. ஏதாவது எங்களுக்கு விருப்பமானதுல மட்டுமல்ல. ஈச்சப்பழ தின்றது சுண்ணத்து, அது மூணா தின்றது சுண்ணத்து, கல்யாணம் முடிக்கிறது சுண்ணத்து, அது பல திருமணங்கள் செய்யறது சுண்ணத்து, வெள்ள உடுப்பு உடுக்கிறது சுண்ணத்து, அத்தர் பூசுறது சுண்ணத்து. இத மாதிரி எங்களுக்கு எல்லாம் விருப்பமானதுக்கு மட்டும் சுண்ணத்து என்ற கோர்வையை போத்தி அதை மட்டும் நாங்க செய்யறோம். எது எங்களுக்கு நப்சுக்கு விருப்பம் இல்லையோ, வெறுப்போ கஷ்டமோ எடுத்து நடக்க இயலாதோ அதெல்லாம் எங்களுக்கு சரி வராதுன்னு சொல்றாங்க. எங்களை நப்சு விரும்பினாலும் சரி வெறுத்தாலும் சரி, அதுல நலவு எங்களுக்கு விளங்கினாலும் சரி விளங்காட்டியும் சரி, அல்லாஹ் சொன்னானா, கண்ணியமான நபி சொன்னாங்களா, செஞ்சாங்களா, அதை நாங்க எடுத்து நடப்போம். எனவே அதே போல சொன்னாங்க, ஒமா தரக்கு ஷர்ரன் யுபாயிதுக்கும் அனில்லா இல்லா பையன்து லக்கும் வநஹைதுக்கும் அன் வஹத்தர்துக்கும் மின். எந்த ஒரு கெடுதியா இருந்தாலும், எந்த ஒரு கெடுதியையும் உங்களுக்கு இது கெடுதி, இது கெட்டது, இது செய்யக்கூடாது, இது பாவம் என்று நான் உங்களுக்கு சொல்லாம, அதை விளங்கப்படுத்தாம, அது சம்பந்தமா உங்களுக்கு எச்சரிக்கை செய்யாம, தடுக்காம விட்டதே இல்லை. எல்லா கெடுதியையும் தடுத்திருக்கிறேன், எல்லா விஷயத்திலையும். ஒரு நாங்க ஒரு ட்ரௌசர் உடுக்கிறோம், ஒரு கல்சன் உடுக்கிறோம், ஆண்களோ பெண்களோ, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நின்று கொண்டே உடுக்காதீங்க. என்ன நடக்கும் நின்று கொண்டு உடுக்க கொள்ள? உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஒரு காலை தூக்கி ஒரு காலை போட கொள்ள இவர் சில நேரம் விழுந்துடுறாரு. அந்த விஷயத்திலையும் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, இருந்து போடுங்க. சுப்ஹானல்லாஹ். மேலான கண்ணியமான சகோதரர்களே, இத மாதிரி சொல்லப்பட்ட எல்லா விஷயம் என்னன்னா, கவலையான விஷயம், இதுல உள்ள ஹிக்மத்துகளை நாங்க விளங்க இல்லை. இந்த ஒவ்வொரு சுண்ணத்திலையும் என்னென்ன நலவுகள் இருக்குது, துனியா அடிப்படையில் என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கு, அதை நாங்க ரிசர்ச் பண்ண இல்லை. எங்களுக்கு தான் நேரம் இல்லை. இன்றைக்கு மற்றவர்கள், களிமா சொல்லாதவர்கள், அவங்க நபியுடைய ஒவ்வொரு சுண்ணத்தை ரிசர்ச் பண்ணி ஆராய்ச்சி செஞ்சு அதில் உள்ள நலவுகளை விளங்கி கண்டுபிடிச்சு அவங்களோட பேரை போட்டு அவங்களோட லேபலை ஒட்டி அவங்க அறிமுகப்படுத்துறாங்க. சாமான் எங்கட, லேபல் அவங்கட. நாங்க அந்த வேலையை செய்ய இல்லை. ஒவ்வொரு அல்லாஹ்வுடைய கட்டளைகளும் அது ஒரு ஹுக்குமும் அதுல இருக்கு, அதுல ஹிக்மத்தும் இருக்கு. ஹுக்கும் என்றா சட்டம், செய்யுங்க செய்யாதீங்க என்ற சட்டம். ஹிக்மத் என்றா அதுல உள்ள நுணுக்கம், அதுல என்ன நலவு இருக்கு. ஏன் கையை இப்படி கழுவ சொல்லிருக்கு ஒழு எடுக்கக்கூடிய நேரத்தில்? ஏன் மிஸ்வாக் செய்ய சொல்லப்பட்டிருக்கு? மிஸ்வாக் செய்யுங்க. ஆனா அந்த மிஸ்வாக் செய்யறதுல என்னென்ன நலவுகள் இருக்கு, என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கு, அதை சொல்ல இல்லை. அதெல்லாம் சொல்ல போனா ரசூலுல்லாஹ்வுக்கு நேரமும் இல்லை. 23 வருஷத்துக்குள்ள முழு தீனையும் அறிமுகப்படுத்தணும். உலகம் அழியும் வரைக்கும் வரக்கூடிய எல்லா மக்களுக்கும் உள்ள மார்க்கம் இது. இதுல எல்லா முழு விஷயங்களையும் சொல்லணும். அதனால கண்ணியமான நபி அல்லாஹ்வுடைய புறத்திலிருந்து என்னென்ன செய்திகள் நபிக்கு வந்ததோ அந்த செய்திய மக்களுக்கு சொன்னாங்களே ஒழிய அதில் உள்ள காரணங்கள் எல்லாத்தையும் விளங்கப்படுத்த இல்லை. நிச்சயமாக அல்லாஹ் ரசூலால ஏவப்பட்ட ஒவ்வொரு செயலையும் நலவும் இருக்கு, கெடுதியும் இருக்கு. தடுக்கப்பட்டதுல கெடுதி இருக்கு. காதையை மசல் செய்யணும். ஜெர்மன்ல ஒரு சகோதரர், அவர் ஒரு நான் முஸ்லிம், அவர் முழு உடல்ல எத்தனை ஜாயின்ஸ் இணைப்புகள் இருக்கின்ற ரிசர்ச் பண்ணினார். அவர் சொன்னார் 320 என்று சொல்லி, 340 என்று சொன்னார். 340 ஜாயின்ஸ் இணைப்புகள் உடல்ல இருக்குதுன்னு சொன்னார். ஒரு முஸ்லிம் அவருக்கு சொன்னார், கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க 360, 340 அல்ல 360 இணைப்புகள் இருக்குன்னு சொன்னாங்க. இவர் திரும்ப ஆராய்ச்சி செஞ்சார். அதுக்கு பின்னால கண்டுபிடிச்சார், ஒரு காதுல 10 இணைப்புகள் இருக்கு, 10 ஜாயின்ஸ் இருக்கு. 2ல 20 இருக்கு,
அவர் இதை ஆராய்ச்சி செஞ்சுட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஹஜ்ஜுக்கும் வந்தார். காத மசகு செய்யுங்கன்னு சொல்லப்பட்டிருக்குது. அதுல என்னென்ன நலவுகள் இருக்குது, காத மசகு செய்வதில் என்னென்ன பிரயோஜனங்கள் இருக்கு, அதை ரசூலுல்லாஹ் விளங்கப்படுத்த இல்லை. உண்மையிலே ஒலு செய்யறோமே நாங்க, அதை சரியா செஞ்ச வேண்டாம், உடலுக்கு பெரிய ஒரு ராகத்தொண்டு உண்டாகும். இன்னைக்கு நிறைய இந்த நர்வ்ஸ் ப்ராப்ளம் தான் இருக்கு. நரம்புகள் அடைச்சி பிளாக்காவி, அதுல கொழுப்பு அடைச்சி, என்ன இந்த உடல் உறுப்புகள் இன்றைக்கு இயங்குது இல்லை. எல்லாம் லேசா தான் நாங்க எங்க எல்லா வேலையும், ஆண்களும் தான் பெண்களும் தான், எங்களுக்கு சொகுசாக எல்லாம் பட்டனை தட்டினாவே எல்லா வேலையும் டச் சிஸ்டத்துல எங்கட ஆக்குறது கழுவுறது எல்லாமே வந்துச்சு. இதால அதிகமானவங்க நோயாளியா இருக்கிறாங்க. அதுக்கு பின்னால அதுக்கென்று மருந்து செய்யறாங்க, அல்லது அதுக்கென்று வேற எக்ஸசைஸ் ஜிம் அது இது போறாங்க. அதெல்லாம் செய்யவே தேவையில்லை. அதுக்கென்று தனி நேர காலங்கள் ஒதுக்க தேவையில்லை. அதுக்கென்று பணங்கள் செலவழிக்க தேவையில்லை. அன்றாட வாழ்க்கையில் உள்ள வேலை வெட்டிகளை நாங்களே இந்த உடலால உறுப்புகளால முறையாக செய்வோமா இருந்தா இன்ஷா அல்லாஹ் உடல் ஆரோக்கியமாக நாங்க வாழ்வோம், ஆபியத்தோடு வாழ்வோம். எங்களோட சாப்பாட்டுடைய முறைகள் எல்லாம் மாற்றி அமைச்சு முறைக்கெட்ட சாப்பாடுனால நாங்க எல்லாம் இன்றைக்கு நோயாளிகளா இருக்கிறோம். அதை பத்தி விளங்கப்படுத்துறேன், அதுக்கு தெளிவாக எங்களுக்கு விளங்கப்படுத்தலாம். நிறைய விஷயங்கள் இருக்கு. உடல் ஆபியத் ஆக முக்கியமான ஒன்று. எங்களுக்கு ரசூலுல்லாஹ் அதுக்கென்று தனியா துஆ செய்ய சொன்னாங்க. பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில லா யுரத்து துஆ பைனல் அதானி வல் இகாமா, பாங்குக்கும் இகாமத்துக்கும் இடையில உள்ள இந்த கொஞ்ச நேரம், அந்த நேரத்துல கேட்கிற துஆவை அல்லாஹ் நிச்சயமா கபூல் செய்யறான், நிச்சயமா ஏற்றுக்கொள்றான். அந்த நேரத்துல என்ன துஆ செய்யணும்னு சொல்லி தந்தாங்க. அல்லாஹும்ம இன்னி அஸ்அலுக்கல் அஃப்வ வல் ஆஃபியா ஃபித் துன்யா வல் ஆখিরাহ. யா அல்லாஹ், உன்னிடத்துல மன்னிப்பையும் உடல் ஆரோக்கியத்தையும் துனியாலையும் ஆகிரத்திலையும் நான் கேட்கிறேன். துனியாலையும் உடல் ஆரோக்கிய மன்னிப்பு, ஆகிரத்திலையும் எனக்கு தந்தருள்வாயாக. இந்த துஆவை செய்யுங்க. என்ன எங்கள் எல்லாருக்கும் தரப்பட்ட காலம் நேரம் எல்லாம் ஒரு குறிப்பிடப்பட்ட ஒரு கொஞ்ச நேரங்கள், காலங்கள், வருடங்கள், மணித்தியாரங்களை தான் அல்லாஹ் தந்திக்கிறான். இந்த கொஞ்ச கால நேரத்துக்குள்ள நிறைய வேலை செய்ய வேண்டியிருக்கு. எங்களோட ஆகிரத்தை தயாரிக்கிறதுக்கு தரப்பட்ட காலமே இவ்வளவு காலம் தான். இன்னொரு காலம் அல்லாஹ் ஒரு நிமிடம், ஒரு செகண்ட் கூட தர போறது இல்லை. எவ்வளவு கெஞ்சி மண்டாடி என்னத்தை தாரேன்னு சொன்னாலும், எதை சொன்னாலும் அல்லாஹ் ரொம்ப தெளிவாக குர்ஆன்ல சொல்லிட்டான். நேரம் மட்டும் எங்கள்கிட்ட வந்து கேட்காதீங்க. நேரம் எக்ஸ்டென்ஷன் இல்ல, நேரத்தை கூட்டி தார முறையே இல்லைங்க. தந்த நேரம் காலம் அவ்வளவுதான். எங்கட ஆகிரம் அழிவு முடிவில்லாத, மவுத் இல்லாத நிரந்தரமான ஆகிரத்துடைய தயாரிப்புக்கு தரப்பட்ட காலம். இந்த கொஞ்ச காலத்துக்குள்ள செய்யறதை வச்சுதான் எங்கட நிரந்தரமான ஆகிரத்தை அல்லாஹ் முடிவு செய்ய போறான். எனவே அதுக்கு உடல்ல ஆபியத்து தேவை, உடல்ல நல்ல ஆரோக்கியம் தேவை. உடல் ஆரோக்கியம் இருந்தா தான் எல்லாம் செய்யணும். நோயாளியான தீண்ட வேலையும் பார்க்கலாம், துனியாட வேலையும் பார்க்கலாம். எங்களோட பொறுப்புகளை செய்யலாம போயிடும். மனைவியுடைய ஹக்கை நிறைவேற்றலாம், பிள்ளைகளோட ஹக்கை நிறைவேற்றலாம், சொந்த பந்தங்களோட ஹக்கை நிறைவேற்றலாம், பெற்றோருடைய ஹக்கை நிறைவேற்றலாம், சமுதாயத்துக்கு உம்மத்துக்கு செய்ய வேண்டிய ஹக்கை நிறைவேற்றலாம். நோயாளி இவர் நோயாளி. இது மிக முக்கியமான விஷயங்கள் மேலான சோதர்களே. இதெல்லாம் தனி தலையங்கத்துல பேசப்பட வேண்டிய சப்ஜெக்டுகள். எனவே கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, எதுவெல்லாம் உங்களுக்கு நலவு இருக்கிறதோ அதெல்லாம் நான் ஏவிருக்கிறேன், எதுவெல்லாம் உங்களுக்கு கெடுதி இருக்கிறதோ அதெல்லாம் நான் தடுத்திருக்கிறேன். நாங்க சுஜூதுக்கு போனா தொழுகைய ஒத்தர் முறைய தொழுதாரேண்டா, வெளிரங்கமும் உள்ரங்கமும். தொழுகைக்கு வெளிரங்கமும் இருக்கு, உள்ரங்கமும் இருக்கு. ஹுஷூ ஹுது, உறுப்புக்களை அடக்கம் ஒடுக்கமாக வைக்கிறது அதுவும் சொல்லப்பட்டிருக்குது, உள் அச்சமும் சொல்லப்பட்டிருக்குது. இந்த முறையில நாங்க தொழுதால் கிடைக்கிற நன்மை, அதுக்குரிய நன்மை பூர்த்தியாக கிடைக்கும் இன்ஷா அல்லாஹ். அடுத்தது உடலுக்கும் பெரிய ஒரு ஆரோக்கியம் கிடைக்கும். சுஜூதுக்கு போனா 5 உறுப்பு உமிர்த்து அன் அஸ்ஜுத அலா சபஅத்தி ஆதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, 7 உறுப்புகளின் மீது சுஜூத் செய்ய நான் ஏவப்பட்டிருக்கிறேன். சுஜூத் அதாவது சுஜூதுல 7 எலும்புகள் சுஜூதுல படும்.
நெற்றி, 2 கை, முட்டுக்கால், 2 காலுடைய உள் விரல்கள், இந்த அவ்வளவு உறுப்புகளும் சுஜூதுல படவும். சுஜூதுல இருக்க போல முழு உடல்ட வெயிட்ட கொடுக்கணும். தலைக்கு கையில டம் பிடிச்சு கொண்டு நிக்கிறதல்ல முறை. அப்ப முழு உடல் பாரத்தை தலைக்கு கொடுத்தா ஒருத்தர் சுஜூதுல இருக்கிறார். அதால் என்ன நடக்குது? இன்றைக்கு சொல்றாங்களே, உடல்ல 4 லிட்டர் ரத்தம் உடலுக்கு தேவை, அதுல 2 லிட்டர் ரத்தம் தேவையா மூளை வேலை செய்ய. அவ மூளைக்கு அதிகமா ரத்தம் போகணும். அதுக்கு இவங்க சொல்ற முறை தலையை கீழே போட்டு காலை மேல போட்டு இருக்கணுமா? அது நடக்கிற விஷயமா? செய்யலுமான வேலையா? கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க சுஜூத் செய்யுங்க, அதிகமா சுஜூத் செய்யுங்க. சுஜூத கொண்டு எனக்கு உதவி செய்யுங்க. நீங்க அல்லாஹ்க்கு மிச்ச நெருக்கமா இருக்கிற நேரம் சுஜூதுல இருக்கிற நேரம். அல்லாஹ்க்கு மிக நெருக்கமா இருக்கிற நேரம் சுஜூதுல உள்ள நேரம். இதால என்ன நடக்குது? உண்டு அல்லாஹ்ட நெருக்கம் கிடைக்குது. துவாக்கள் கபூலாவது. அந்த நேரத்துல கேட்கிற துவா அரபியில கேட்கணும். அரபியில துவா கேட்க தெரியலண்டா மனசால கேட்கலும். இந்த தக்பீர் கத்தினத்திலிருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் அரபி பாஷையை தவிர வேற எந்த பாஷையும் சரி வராது. எல்லாமே அரபுல தான். எனவே துவா சுஜூதுல கேட்கறதுக்கு தாராளமா அனுமதி இருக்கு. ரசூலுல்லாஹ் பத்ருடைய யுத்தத்துல சுஜூதுல தான் அதிகமான, இரவெல்லாம் சுஜூதுலே தான் இருந்தாங்க. சுஜூதுலே தான் இருந்தாங்க. யுத்தம் நடந்துச்சு கொஞ்ச நேரம் தான். கொஞ்ச நேரத்துல பத்ர் யுத்தம் முடிஞ்சு. ஆனா துவாவுக்கு பெரிய நேரம் எடுத்தாங்க ரசூலுல்லாஹ். அதனால கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நான் என்ன சொல்ல வாரேன்னா, நபியுடைய ஒவ்வொரு கட்டளை அதுல அல்லாஹ் பெரிய ஹைர்களை, நலவுகளை, துன்யா அடிப்படையில் உள்ள பரக்கத்துகளை, சிறப்புகளை வச்சிருக்கிறார். ஆகிரத்துடைய அடிப்படையில பெரிய நலவுகளை வச்சிருக்கிறார். எனவே இப்படியா கொண்ட எங்கட வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நலவுகளையும் சொல்லி தந்த நபி, கண்ணியமான நபிய நாங்க எவ்வளவு மஹப்பத் வைக்கிறோம். மேலான கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் நபிய பத்தி எங்களுக்கு சொல்றானே, நீங்க கண்ணியமான நபிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள மஹப்பத் வைக்காத வரையில அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், நீங்க அல்லாஹ்வோட மஹப்பத் வைக்கிறதா இருந்தா நபியை நீங்க மக்களுக்கு சொல்லுங்க, என்னைய பின்பற்றுங்க, இத்திபா செய்யுங்க. என்ன பின்பற்றாம உங்களுக்கு அல்லாஹ்வோட மஹப்பத் அடைய இயலாது. நபிக்கு வழிபடாம அல்லாஹ்வுக்கு வழிபட்ட ஒரு மனிதரா ஆக முடியாது. யார் நபிக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். மை யுத்திஇர் ரசூல் ஃபகத் அத்தா அல்லாஹ். யார் ரசூலுல்லாஹ்வுக்கு வழிபட்டாரோ அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டு விட்டார். வமா ஆதாகுமுர் ரசூலு ஃபகுதுஹு வமா நஹாகும் அன்ஹு ஃபன்தஹு. கண்ணியமான நபி இதெல்லாம் உங்களுக்கு சொன்னாங்களோ, எடுத்து நடக்க சொன்னாங்களோ, ஏவினாங்களோ, அதெல்லாம் நீங்க எடுத்து நடங்க. கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எதெல்லாம் உங்களுக்கு தடுத்தாங்களோ, செய்ய வேண்டாம் என்று சொன்னாங்களோ, அதுல இது நீங்க தவிர்த்துக்கோங்க. மேலான நபியை பின்பற்றும்படி அல்லாஹ் கட்டளையிட்டிருக்கிறார். எனவே நபியை பின்பற்றுவது, நபிக்கு ஒருத்தர் வழிபட்டார் என்று அவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டார். நபிக்கு வழிபட்டவர் அல்லாஹ்வுக்கு வழிபட்டுட்டார். ஆரம்பத்துல ஓதி காற்றின் ஆயத்துல وَمَن يُطِعِ الرَّسُولَ وَمَن يُطِعِ اللَّهَ وَالرَّسُولَ فَأُولَئِكَ مَعَ الَّذِينَ أَنْعَمَ اللَّهُ عَلَيْهِمْ مِنَ النَّبِيِّينَ وَالصِّدِّيقِينَ وَالشُّهَدَاءِ وَالصَّالِحِينَ. யார் அல்லாஹ்வுக்கும் ரசூலுக்கும் கட்டுப்பட்டாரோ, வழிபட்டாரோ, அவர் ஆகிரத்துல நபிமார்கள், ஷுஹதாக்கள், நபிமார்கள், ஷுஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்களோட இருப்பாங்க. நபிமார்கள் அல்லாஹ்வுக்கு ஆக நெருக்கமானவங்க, மனிதர்களே ஆக சிறந்தவங்க ரசூல்மார்கள், நபிமார்கள். சித்தீகீன்கள் என்ன? அவங்க அல்லாஹ்வை உண்மைப்படுத்தினவங்க. அபூபக்கர் சித்தீக் என்று சொல்றோம் ரலியல்லாஹு அன்ஹு. அவங்க தான் கண்ணியமான நபிய, உலகமே நபிய மறுக்கக்கூடிய நேரத்துல நபிய உண்மைப்படுத்தினவங்க முதலாவது நபி ஹஜ்ரத் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு.
முதலாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டது ஹதீஜா ரலியல்லாஹு அன்ஹா, பெண்மணி தான். முதலாவது இஸ்லாத்துக்கு உயிர் கொடுத்ததும் ஒரு பெண்மணி தான், சுமையா ரலியல்லாஹு அன்ஹா. அம்மார் பின் யாசிர் ரலியல்லாஹுடைய தாய் உம்மா முதலாவது இஸ்லாத்துக்கு உயிர் கொடுத்தவங்க. பெண்கள் தான் முன்னணியில் இருக்கிறாங்க, மாஷா அல்லாஹ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, அடுத்தது ஷஹதாக்கள். அவங்க குர்ஆன் ஹதீஸ உண்மைப்படுத்தினவங்க, ஷாஹிதாக இருக்கிறாங்க. அடுத்தது இஸ்லாத்துக்கு உயிர் கொடுத்தவங்க ஷஹதாக்கள். அடுத்தது சாலிஹீன். சாலிஹீன் என்றா தந்த உள்ளத்தையும் சீராக்கி கொண்டே நல்ல அமல்கள்ல காலத்தை கழிச்சவங்க சாலிஹீன்கள். அல்லாஹ் இந்த அவ்வளவு பேரையும் சொல்றான். ஃபௌலாயிக மஅல்லதீன அன்அம அல்லாஹு அலைஹிம். இந்த அல்லாஹ்வுக்கு வழிபட்டு நபிக்கு வழிபட்ட இந்த மக்கள் இருக்கிறாங்களே, மனிதர்கள், இவங்க நபிமார்கள், ஷஹதாக்கள், சித்தீகீன்கள், சாலிஹீன்களோட ஆகிரத்துல இருப்பாங்க. சஹாபாக்களுக்கு நபியோட எவ்வளவு மஹப்பத் என்ற ஒரு சஹாபி சொல்றார். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொல்றாங்க, ஒரு மனிதர் வந்து ரசூலுல்லாஹ் இடத்துல சொன்னார், யா ரசூலல்லாஹ், எனக்கு உங்களையே பார்க்காம இருக்க இயலாது. எனக்கு உங்களோட நினைவு வந்தா, உங்களோட ஞாபகம் வந்தா அத என்னையால கட்டுப்படுத்தி கொண்டு இருக்க இயலாது. நான் வந்து உங்களோட முகத்தை பார்க்காத வரையில் எனக்கு வீட்டுல இருக்க இயலாது. நான் வந்து உங்களைய பார்த்தா தான் இந்த உள்ள மாறுதல் அடை. அப்படி முஹப்பத். சௌபான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ரசூலுல்லாஹ்வுடைய ஒரு அடிமை. அவர் சொல்றார், யா ரசூலல்லாஹ், நானும் மௌத்தாவுவேன், நீங்களும் மௌத்தாவுவீங்க. இங்க நாங்க உங்களோட இருக்கிறோம், உங்களை பார்க்கிறோம், நினைவு வந்தா சந்திக்கிறோம், எல்லாம் நடக்குது. ஆனா மௌத்தானா நீங்க அல்லாஹ்வுடைய ரசூல், உங்களோட அந்தஸ்து உயர்ந்ததாக இருக்கும், நீங்க உங்களோட இடத்துல இருப்பீங்க, நாங்க சாதாரண மக்கள். சஹாபி சொல்றார், நாங்க எங்கட இடத்துல இருப்போம், எங்களுக்கு உங்களை பார்க்கலாம போயிருமே யா ரசூலல்லாஹ், இதுக்கு என்ன செய்யறது யா ரசூலல்லாஹ் என்று கேட்டார். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு பதிலும் கொடுக்க இல்லை. இப்படி பல சஹாபாக்களோட சம்பவங்கள் வந்திருக்கு. அந்த சம்பவங்களை வச்சுதான் இந்த குர்ஆனுடைய ஆயத்தை அல்லாஹ் இறக்கினான். அவங்க எல்லோரும் நபிமார்கள், ஷஹதாக்கள், சித்திகீன்கள், சாலிஹீன்களோட இருப்பாங்க. இந்த நல்லடியார்கள், இந்த மூமின்களும் கூட யாரு கண்ணியமான நபிய முஹப்பத் வச்சாங்களோ, நபிய இத்திபா பின்பற்றினாங்களோ, நபியுடைய வாழ்க்கையை வாழ்ந்தாங்களோ, அவங்களுக்கு ஆகிரத்திலையும் கண்ணியமான நபியை சந்திக்கக்கூடிய, பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் அல்லாஹ் கொடுப்பான். உதாரணத்துக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, அஸ்ஸாஇ அலல் அர்மிலதி வல் யதீமி ஃபில் ஜன்னதி ஹாகதா. யார் விதவைக்கும் அனாதைக்கும் உதவி செய்கிறாரோ, முயற்சி செய்கிறாரோ, எல்லா அடிப்படையிலும் இதெல்லாம் அஸ்ஸாஇ என்ற வார்த்தைக்குள்ள நிறைய கருத்துக்கள் உள்ளடங்குது. விதவைகளுக்கும் அனாதைகளுக்கும் உதவி செய்யக்கூடியவங்க, கவனிக்கக்கூடியவங்க, பல அடிப்படையிலும் உதவி செய்யக்கூடியவங்க, அவங்களும் நானும் சொர்க்கத்தில் இப்படி இருப்போம் என்று சொன்னாங்க. கலிமா விரலையும் நடு விரலையும் கிட்டவாக்கி காட்டினாங்க, சிறியோர் இடவழியை விட்டு காட்டினாங்க. அப்ப நபியோடு இருக்கக்கூடிய பாக்கியம், நபிக்கு நெருக்கமா இருக்கக்கூடிய பாக்கியம் கிடைக்கும். இன்னமின் அஹப்பிக்கும் இலைய வஅக்ரபக்கும் மின்னி மஜ்லிஸன் யௌமல் கியாமா அஹாசினக்கும் அக்லாகா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள்ல எனக்கு முஹப்பத்துக்குரியவர் கியாமத்துடைய நாளையில இந்த மஜ்லிஸுக்கு மிச்ச நெருக்கமா இருக்கிறவர் யார் தெரியுமா? நல்ல குணங்கள் உள்ளவங்க சொன்னாங்க. நல்ல குணம். அப்ப இந்த முயற்சிகள்ல நாங்களும் ஈடுபட்டா, நபியோட நெருக்கமா இருக்கிறதுக்கு என்னென்ன அமல்கள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, என்னென்ன முயற்சிகள் சொல்லப்பட்டிருக்கிறதோ, அந்த முயற்சிகளை நாங்களும் செய்வோமா இருந்த அந்த நீயத்துகளோட நிச்சயமா அல்லாஹ் எங்களுக்கும் அந்த பாக்கியத்தை தருவான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்களே, தூபா லிமன் ரஆனி வ ஆமன பி. யார் என்னைய கண்டு என்னைய ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு சுபசோபனம் உண்டாவதாக ஒரு தடவை சொன்னாங்க. வதூபா சபஅ மர்ராத்தின் லிமன் லம் யரனி வ ஆமன பி.
யார் என்னைய காணாம என்னைய ஈமான் கொண்டாங்களோ அவங்களுக்கு 7 தடவை சுபசோபனம் உண்டாவதா. சஹாபாக்கள் நபிய கண்டவங்க, ஈமான் கொண்டாங்க. அவங்களுக்கு ரசூலா சுபசோபனம் சொன்னாங்க. எங்களுக்கு 7 தடவை சொன்னாங்க. நாங்க காண இல்ல, கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்ணால நேரடியா பார்க்க இல்ல, ஆனா ஈமான் கொண்டிருக்கிறோம். எங்களுக்கு 7 தடவை சுபசோபனம் கிடைக்கும் என்று சொன்னாங்க. அல்லாஹ் எங்களை எல்லோரும் அந்த கூட்டத்தில் ஆக்கி வைப்பானா. எனவே நபியுடைய நெருக்கத்தை அடையிறதுக்கு ஒரு முக்கியமான அமல் தான் அஹ்லாக், நல்ல குணம், நல்ல தன்மைகள், நல்ல பண்புகள், நல்ல குவாலிட்டி சிஃபாத்துகள். ஆக கஷ்டமான ஒன்று தான் அது. இபாதத் எல்லாம் பெரிய கஷ்டம் இல்ல. விடிய தக்பீரை கட்டிக்கொண்டு தொந்து கொண்டே இருக்கேனும், ஒத்தரும் குறை சொல்ல மாட்டாங்க. விடிய குர்ஆன் ஓதிக்கொண்டிருக்கேனும், விடிய திக்ர் செஞ்சு கொண்டிருக்கேனும், எந்த நாளும் நோன்பு பிடிக்கேனும், தனிப்பட்ட இபாதத்துல தாராளமா ஈடுபடேனும். பார்க்கிறவங்க இவர் ஒரு சாலிஹான மனிதன், இந்த நேரம் இபாதத்துல அமல்ல திக்ர்ல துஆல என்று சொல்லுவாங்க. அந்த அமலுக்குள்ள சிறப்புகள் நிச்சயமா இருக்குது, அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் இந்த வித்தியாசமான குணங்கள் உள்ள, வித்தியாசமான பண்புகள் உள்ள அல்லாமா ரூபி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்றத போல மனித தோற்றம், ஆனா அவங்க மனிதர்கள் இல்ல, மிருக குணங்கள் உள்ளவங்களா இருக்கிறாங்க மக்கள். உள்ளங்கள் கெட்டு போகக்கூடிய நேரத்துல மிருகங்களை விட மனிதன் மோசமாகிறார். இமாம் கஸ்ஸாலி சொல்றாங்களே, மனிதன் அவன் ஆரம்ப ஸ்டேஜ் என்னன்னா ஆடு மாடு ஒட்டகத்தை போல. உலாய்க்க கல்ல நாம் அல்லாஹ் சொல்றானே அவங்க ஆடு மாடு ஒட்டகத்தை போல என்றார். கண்ணிருந்தும் நல்லதை பார்த்து விளங்க இல்ல, காதிருந்தும் நல்லதை கேட்டு விளங்க இல்ல, உள்ளங்கள் இருந்தும் நல்லதை விளங்கி கொள்ள இல்ல. இவங்களை அல்லாஹ் உதாரணம் சொல்றான், உலாய்க்க கல்ல நாம், அதை விடவும் மோசம் என்றார். ஆடு மாடு ஒட்டகங்கள் என்ன, அதை பாட்டுல தின்னுது குடிக்குது, உள்ளத்தான் தின்னுது, எந்த மிருகங்களையும் தின்றது இல்ல, எந்த உயிரினங்களையும் அதை அடிச்சு சாப்பிடுறது இல்ல, அதை பாட்டுல தலையாட்டி கொண்டு புள்ள தின்னு கொண்டு இருக்குது, மக்களுக்கு பாலை கொடுத்து கொண்டு இருக்குது, மக்கள் அதை அறுத்து சாப்பிடுறாங்க, ஏதோ ஒரு வகையில பிரயோஜனம் ஆயிடுச்சு. எப்ப மனிதன் உள்ளம் கெட்டு போகுமோ அப்ப இவன் சிங்கம் புலி கரடி இதை போல மிருகங்களை போல ஆகிறான். மனிதன் தான் வெளிரங்கத்துல மக்கியவனை அடிச்சு சாப்பிடுற அந்த மிருகங்கள், அந்த தேவையை பூர்த்தி செய்து இன்னொரு மிருகத்தை கொண்டு, இன்னொரு மிருகத்தை நோவிச்சு, இன்னொரு மிருகத்துக்கு கஷ்டம் கொடுத்து அது தந்த தேவையை பூர்த்தி செய்யும். இன்னும் உள்ள கெட்டு போகக்கூடிய நேரத்துல தேல் பாம்பு விஷ ஜந்துக்களை போல ஆவிடுறான் மனிதன். இந்த தேல் பாம்பு போன்ற இத மாதிரி உள்ள மிருகங்கள் அதை ஒத்தனை கொத்துறதுனால அதுக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை, மாற்றமா அதுக்கு கஷ்டம். ஏன்னா அதுல உடல்ல இருக்கிற விஷம் அந்த குறிப்பிட்ட அளவு இருந்து கொண்டே இருக்கணும். அதுல ஒரு பகுதி வெளியே போச்சேண்டா அந்த அளவு குறைய கூட அதுக்கு கஷ்டம் ஏற்படுது, அது சேர காட்டியும் அது கஷ்டப்படுவது. அவன் இந்த விஷத்தால மனிதனுக்கு நோவின அல்லது எந்த மிருகமா இருந்தாலும் அது அவன் செத்து போறான், மௌத்தா போகுது, தனக்கும் பிரயோஜனம் இல்லை. மக்களுக்கு கஷ்டம் கொடுத்து தனக்கும் தானும் கஷ்டப்பட்டு கொண்டு செய்யக்கூடிய அந்த வேலை தான் அது. எப்ப உள்ளங்கள் கெட்டு போகுமோ மனிதர்கள் இந்த நிலைமைக்கு ஆவிடுவாங்க. ஆனா வெளிரங்கத்துல மனித தோற்றம் தான், மனித தோற்றத்தில் இருக்கிறாங்க, சிஃபாத்துகள் அப்படி ஆவிடும். எனவே சிலவங்களுக்கு சரியான கோபம், பேசினாலும் கோபம், சிரிச்சாலும் கோபம். சொல்லுவாங்க இவர் சுடு தண்ணி தான் இருந்து கொண்டிருக்கிறார், கொடல் பதறி அல்லது என்னென்னதாவது ஒவ்வொரு ஜாதி வார்த்தைகளை சொல்றாங்க. மேலான கண்ணியமான சகோதரர்களே, எனவே வித்தியாசமான குணங்கள் உள்ள மக்களோட நாங்க பழகுறது புலங்குறது, எங்கட நல்ல சிஃபாத்துகள் எங்கட நல்ல தன்மைகளை காட்டி நாங்க நல்ல தன்மைகளோட இந்த வித்தியாசமான குணங்கள் உள்ளவங்களோட பழகுறதுக்கிறே, இதுதான் ஆக கஷ்டமான காரியம். இபாதத் செய்யறதுலாம் கஷ்டம் இல்லை. அதனால தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அஹ்லாக் நல்ல குணங்களுக்கு இவ்வளவு சிறப்பு சொல்லி இருக்கிறார். அக்மலுல் முஃமினீன ஈமானன் அஹ்ஸனுஹும் குலுகா. முஃமின்கள்ல ஈமான் பூர்த்தியானவங்க நல்ல குணங்கள் உள்ளவங்க.
நன்மைகளை நிற்கக்கூடிய தட்டுல கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் எங்கட நன்மையை பாவத்தை போட்டு நிற்கிறதுக்கு தராசி ஏற்பாடு செஞ்சிருக்கிறார். குர்ஆன்ல அது சம்பந்தமா சொல்லி இருக்கிறார். وَنَضَعُ الْمَوَازِينَ الْقِسْطَ لِيَوْمِ الْقِيَامَةِ فَلَا تُظْلَمُ نَفْسٌ شَيْئًا وَإِنْ كَانَ مِثْقَالَ حَبَّةٍ مِنْ خَرْدَلٍ أَتَيْنَا بِهَا وَكَفَى بِنَا حَاسِبِينَ. நீதமான தராசி, அதுல அநியாயம் இல்ல, பொய் புரட்டு மோசடி இல்ல. மவாசீன் அல் கிஸ்த் என்று அல்லாஹ் சொல்றார். யாருக்கும் அநியாயம் செய்யப்பட மாட்டாது. யாராவது எங்கேயாவது ஒரு நன்மையை பாவத்தை எந்த மூல முடுக்குல செஞ்சிருந்தாலும் அத்தைனா பிஹா அத்தைனா பிஹா அந்த நன்மை அந்த பாவத்தை தராசி கொண்டு வருவோம். எந்த அளவு ஹதீஸ்ல வந்திருக்கேன்னா எங்கட புத்திக்கு படாத ஒரு விஷயம் இது. இது ஈமான் உள்ளவங்களுக்கு மட்டும்தான் இதெல்லாம் விலை கொள்ளையிடும். ஒருவர் ஒரு குதிரையை கட்டி வச்சிருக்கிறார். குதிரை உண்டு எதுக்கு? அந்த காலத்துல வாகனம் அதுதான், ஜிஹாதுக்கு போறதுக்கு, அல்லாஹ்வுடைய பாதையில் அல்லாஹ்வுடைய கலிமா இந்த உலகத்துல மேலோங்கிறதுக்கு எவர் ரெடியாக இருக்கிறார், எப்பயும் தயார், வாகனம் தயாரா இருக்கு, வாங்கினா போவார். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, அந்த குதிரைக்குதே அது சாப்பிடுது, குடிக்குது, அந்த வாயில இந்த எச்சி வடியுது, அது மலம் கழிக்குது, சலம் கழிக்குது, இதை எல்லாத்தையும் கியாமத்துடைய நாளையில இவருடைய இந்த குதிரையுடைய சொந்தக்காரர் இருக்கிறாரே அவர்த மீசான் தராசியில நன்மையுடைய தட்டுல போட்டு நிற்கப்படுவேன். من جهز فرسا في سبيل الله ايمانا بالله وتصديقا بوعده فان شبعه وريه وروثه وبوله في ميزانه يوم القيامه. குத்திக்கு படுவதா இது? குதிரை எங்க? குதிரையோட மலம் சலம் எங்க? அதுக்கு சாப்பிட்ட சாப்பாடு தண்ணி எல்லாம் எங்க? அட்ரஸே இல்ல, அட்ரஸே இல்லாது. ஆனால் கியாமத்துடைய நாளையில அல்லாஹ் அதை உருவாக்கி அதை நன்மையுடைய தட்டுல போட்டு நிறுப்பான் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். சயான ஹதீஸ். எனவே கண்ணியமான சகோதரர்களே, நன்மை தீமை கியாமத்துடைய நாளையில் நிறுக்கப்பட போகுது. அந்த நன்மை நிற்கிற தட்டுல ஆக பாரமான நன்மை தெரியுமா? மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபில் மீசான் மின் ஹுஸ்னில் குலுக். நன்மைகள் இருக்கிற தட்டுல மிக பாரமான நன்மை நல்ல குணம் என்று சொன்னாங்க. நல்ல குவாலிட்டிஸ், நல்ல சிஃபாத்துகள், விட்டு கொடுக்கிறது, மன்னிக்கிறது, பணிஞ்சு போறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குணத்துடைய சுருக்கத்தை விளங்கப்படுத்தினாங்க. சில்மன் கதஅக், உங்களை வெட்டி நடக்கிறாங்களே அவங்களோட ஒட்டி நடங்க. குடும்ப உறவுகளை துண்டிச்சு நடக்கிறவங்களோட சேர்ந்து போங்க. கஷ்டமா லேசா? அவருக்கு சென்னா 100 ரக்காத் தொழுங்க அவர் சொல்ல, அதுல ஈஸி, எனக்கு அது ஒரு பிரச்சனை இல்லை, நான் தொழுகிறேன். ஆனா அவங்களோட சேர்ந்து போங்கன்றீங்களே, பேசாதவங்களோட பேசுங்கன்றீங்களே, அதுதான் எனக்கு செய்யல. வாஃபு அம்மன் தலமக், அநியாயம் செஞ்சவனை மன்னிங்கேண்டாங்க, அதுதான் என்னையால செய்யல. வேற மக்க வேண்டியவங்க சொல்லுங்க, அவனே தான் எனக்கு மன்னிக்கல. வாசிமன் ஹரமக், உங்களுக்கு உதவிய தடுக்கிறவன், உங்களுக்கு உதவி செய்யாதவன், அவனுக்கு உதவி செய்யுங்க, அவனுக்கு கொடுங்க. எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க, ஒரு தர இல்ல. நபி சொன்னாங்க, நீ கொடு முதலாவது அவனுக்கு. எல்லாத்துக்கும் கல்யாணத்துக்கு சொன்னாங்க, எங்களுக்கு சொல்லல, நீ ஆரம்பி அவரை கொண்டு. எவ்வளவு கஷ்டம். யார் உங்களுக்கு கெடுதி செய்தாங்களோ அவங்களுக்கு நலவு செய்யுங்க. கெடுதி செய்யறவன சும்மா விட்டுறதே பெரிய வேலை, அவனுக்கு நலவு செய்வது என்றது எவ்வளவு கஷ்டமான ஒரு காரியம். இது எல்லாத்தையும் நீங்க இந்த 4 விஷயத்தையும் பார்த்தா இது வெளிரங்கம் இல்ல, உள்ளத்தோட சம்பந்தப்பட்ட விஷயம். வெட்டி நடக்கிறவனோட ஒட்டி நடக்கிறது அது உள்ளத்துக்கு பாரம். அநியாயம் செஞ்சவனை மன்னிக்கிறது அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. உதவி செய்யாதவனுக்கு உதவி செய்யன்றதும் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது தான். கெடுதி செய்யறவனுக்கு நலவு செய்யன்றதும் உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது தான். அஹ்லாக் என்ற தஸ்கியா அது உள்ளத்தோட சம்பந்தப்பட்டது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, நபி சொன்னாங்க, இன்னமா புஇஸ்து லிஉத்தம்மிம மகாரிமல் அஹ்லாக், நான் இந்த உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே நல்ல குணங்களை பூர்த்தியாக்கத்தான் வந்திருக்கிறேன். நான் உலகத்துக்கு அனுப்பப்பட்டதே நல்ல குணங்களை பூர்த்தி செய்ய. எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே,
இந்த தலையங்கத்துல பேசுறேன்டா எத்தனையோ மனுத்தியாரங்கள் நான் நினைக்கிறேன் பேசுறவங்க பேசுவாங்க. இந்த அவ்வளவு சப்ஜெக்ட் இதுல இருக்கு. நபியை பின்பற்றுவது என்பது மேலான சகோதரர்களே, இது ஒரு பெரிய பாப் ஒன்று, பெரிய ஒரு வாசல் இது. எனவே கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹப்பத் எங்களோட உள்ளத்துல வரும். தாசில் இலாஹ வ அன்த துظஹிரு ஹுப்பஹு ஹாதா லஉம்ரி ஃபில் கியாஸ் பதீஉ இன் கான ஹுப்புக சாதிகன் லா அத்தஅதஹு இன்னல் முஹிப்ப லிமன் யுஹிப்பு முதீஉ. الله أكبر أشهد أن لا إله إلا الله أشهد أن لا إله إلا أشهد أن محمدا رسول الله أشهد أن محمدا رسول الله حي على الصلاة حي على الصلاة حي على الفلاح حي على الفلاح الله أكبر لا إله إلا الله. கண்ணியத்துக்குரிய மேலான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ஒருத்தர்த உள்ளத்துல ஒருத்தரோட அன்பு இறக்கம் இருக்கேன்னு சொன்னா, மஹப்பத் இருக்கேன்டா, அவரு சும்மா என்னையோட எனக்கு அவரோட சரியான இறக்கம், நான் சரியான மஹப்பத், எனக்கு அவரை காணாம இக்கேலா ஆக்காம இக்கேலா என்று வாயால சொல்றதுக்குதே, வாயால மட்டும் சொல்லி அந்த அவர் யாரை இவர் நேசிக்கிறாரோ, யாரை இவர் மஹப்பத் வைக்கிறாரோ அவரை பின்பற்ற இல்லையண்டா, அவருடைய ஆக்ஷன், அவருடைய ஒவ்வொரு அசைவுகள், அவருடைய ஒவ்வொரு வேலையும் இவருக்கு விருப்பம் உள்ளதாகும். அப்படி இல்லாம வாயால மட்டும் சொல்லிக்கொண்டு
அவர் பின்பற்ற இல்லையண்டா, அவர் சொன்னத்தை செய்ய இல்லையண்டா, இது சும்மா பொய் அன்பு என்றதுதான் கருத்து. அதைத்தான் இந்த பெரியார் சொல்றார். இந்த வாழ்க்கையின் மீது சத்தியமாக நீ அன்பு இருக்கேன்னு சொல்லிக்கொண்டு நீ மாற்றமாக நடப்பது இருக்கிறே, உன் அன்பு உண்மையான அன்பா இருந்தா நீ நிச்சயமாக அவருக்கு வழிபடுவாய். எனவே அந்த அடிப்படையில கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, ரசூலுல்லாஹ்வோட முஹப்பத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட முஹப்பத் எங்களோட உள்ளத்துல இருக்கேண்டா, அவங்களோட ஒவ்வொரு ஆக்ஷன், அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளும், அவங்களோட ஒவ்வொரு செயலும், அவங்களோட ஒவ்வொரு செயலையும் நாங்க விரும்பணும். அவங்களோட ஒவ்வொரு அசைவுகளையும் எங்களோட சக்திக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அளவு நாங்க பின்பற்றுவோம். ஆண்கள், பெண்கள் எல்லோரும். மேலான சகோதரர், அப்பதான் உண்மையான அன்பு இருக்கின்றது அடையாளம். இன்றைக்கு முடி வெட்டுறாங்க, சைடெல்லாம் நல்லா வலிச்சு அல்லது நல்லா மொட்டை அடிச்சு கட்டையா வெட்டி நடுவுல கொண்ட முடி வச்சிருக்கிறார். இது ரசூலுல்லாஹ்வோட முறைக்கு மாத்தம். ரசூலுல்லாஹ் தடுத்திருக்கிறார், இப்படி செய்யாதீங்கன்னு சொன்னாங்க. இது எவனோ செய்தான், அதனால இவங்க செய்யறான். இவருக்கு இது நல்லா பிடிக்குதான், அவருக்கு விருப்பமா. எங்கட விருப்பங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் லா யூமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன ஹவாஹு தபஅன் லிமா ஜிது பிஹி. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, உங்கள் ஒருவர் பூர்த்தியான மூமினாக முடியாது எது வரைக்கும் என்றா அவருடைய உள்ளத்துல வரக்கூடிய ஆசையும் நான் கொண்டு வந்த இந்த தீன் மார்க்கத்துக்கு உட்பட்டதாக ஆகும் வரையில உங்கள் ஒருத்தர் பூர்த்தியான மூமினாக இல்லாது. நிறைய ஆசைகள் எங்களோட உள்ளங்கள்ல பல ஆசைகள் வருவது. அந்த ஆசைகள் நாங்க பார்க்கணும், இது அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமானதா இல்லையா. நஃப்ஸ் இருக்குதே, ஷைத்தான் நஃப்ஸ் எங்களை தவறான சிந்தனைகள், தவறான யோசனைகள், மாற்றமான யோசனைகளை ஷைத்தான் நஃப்ஸ் மூலம் தூண்டுதல் வந்து கொண்டே இருக்குது, நஃப்ஸ் ஏவிக்கொண்டே இருக்குது. அல்லாஹ் குர்ஆன்ல அதை பத்தி விளங்கப்படுத்தி இருக்கிறார். எனவே ஒரு மூமின் என்ன செய்வார், அவருக்கு உள்ளத்தவாறு எல்லா ஆசையும் அவர் நிறைவேற்ற மாட்டார். அவர் பார்ப்பார், இது அல்லாஹ்வுக்கு பொருத்தமா இருந்தா செய்வார், அல்லாஹ்வுக்கு வெறுப்பா இருந்தா அதை தவிர்த்து கொள்வார். அவர் தான் மூமின். எனவே கண்ணியமான சகோதரர்களே, தாய்மார்களே, சகோதரிகளே, இந்த அடிப்படையில கண்ணியமான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் எங்களுக்கு வழிகாட்டி, ரோல் மாடல். முழு மனித சமுதாயத்துக்கு, முழு உலக பிரச்சனைக்கு தீர்வு இந்த தீனுல் இஸ்லாத்துல தான் இருக்கு, நபியுடைய வாழ்க்கை வழிமுறையில தான் இருக்கு. இந்த முழு மனித சமுதாயம் நிம்மதியா வாழணும் என்றா நபியை பின்பற்றுவதன் மூலம் எல்லா பிரச்சனைகளும் முடியும். எனவே இந்த உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவங்க நாங்க. இந்த தீன, இந்த இஸ்லாத்தை, இந்த கண்ணியமான நபிய, அல்லாஹ்வ, ரப்ப, குர்ஆன உலகத்துக்கு அறிமுகப்படுத்த வேண்டியவங்க நாங்க. எங்கட சொல்லால, எங்கட செயலால, எந்தெந்த அடிப்படையில நபிய உலகத்துக்கு விளங்கப்படுத்தலுமோ, அறிமுகப்படுத்தலுமோ கட்டாயம் நாங்க முயற்சி செய்யும். இன்னைக்கு உலகம் ரொம்ப தேவைப்பட்ட நிலைமையில இருக்குது. மனிதர்கள் நிம்மதி இழந்து டிப்ரெஷன்ல, மனநோயில, வாழ்க்கை வெறுத்து சூசைட் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. பொதுவான அமைப்புல இந்த அவ்வளவு மக்களுக்கு நிம்மதியை கொடுக்கக்கூடிய ஒரு பரிசுத்தமான தீன் தான் இந்த இஸ்லாம். நாங்க இன்னும் இதை மக்களுக்கு சொல்ல இல்லை, பயந்து கொண்டிருக்கிறோம். கவலையான விஷயம். இந்த மாஷால்ல இந்த மஸ்ஜிதுக்கு எங்களோட நிதா ஃபவுண்டேஷன் மூலமாக ஹாமனி ப்ரோக்ராம் நடந்து கொண்டிருக்கிறது. பல 3-4 நிகழ்ச்சி கிட்ட நடந்துட்டு அதுல எல்லாம் டாக்டர்ஸ் மாதிரி தான் வந்தாங்க அதிகமானவங்க. அவங்க எல்லாம் ஆண்கள், பெண்கள் வந்து அவங்களுக்கு இந்த பேனர்ஸ் போட்டு நல்ல தெளிவான சிங்களத்துல அவங்களுக்கு இஸ்லாத்துடைய விஷயத்தை விளங்கப்படுத்தி, அதுக்கு பின்னால் அவங்களுக்கு தேவையான டவுட்ஸ், அவங்களுக்கு உள்ளக்க நிறைய சந்தேகங்கள், பல மாற்றமான கருத்துக்கள் உள்ளக்க இருக்கி அதெல்லாம் கேட்டு அந்த டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணி கொள்றாங்க. யூனிவர்சிட்டிகள்லையும் ப்ரோக்ராம் 11 ப்ரோக்ராம் இதுவரைக்கும் 11 யூனிவர்சிட்டியில நடந்திருக்கு. கடைசியாக ரூட் யூனிவர்சிட்டியில 280 ஆண்கள், பெண்கள், பாய்ஸ், கேர்ள்ஸ் கலந்து கொண்டாங்க. நான் முஸ்லிம்ஸ் அவங்களுக்கு இஸ்லாத்தை பத்தி விளங்கப்படுத்தி அதுக்கு பின்னால் அவங்களோட டவுட்ஸ் எல்லாம் கிளியர் பண்ணப்பட்டது. அவங்க எல்லாம் சொன்ன கருத்து என்னண்டா, இவ்வளவு காலம் இது எங்களுக்கு தெரியாது, நாங்க இஸ்லாத்தை பத்தி, முஸ்லிம்களை பத்தி வித்தியாசமா தானே விளங்கி இருந்தோம், ஏன் இந்த வேலை வெட்டிகளை நீங்க செய்ய இல்லை நேரத்தோட குறை சொல்றாங்க. நீங்கள்
ஏன் இதை நேரத்தோட எங்களுக்கு விளங்கப்படுத்த இல்லை? அதனால மேலான சகோதரர்களே, எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் இன்றைக்கு இந்த நாட்டுல கிட்டத்தட்ட 2 கோடி மக்கள் களிமா இல்லாம இருக்கிறாங்க. அல்லாஹ் தெரியா, ஆகிரம் தெரியா, கண்ணியமான நபியை தெரியாம இருக்கிறாங்க. நாங்க அவங்களோட நல்லா பழகுறோம், அவங்களோட நல்லா பிசினஸ் பண்றோம், எங்களோட ஃப்ரெண்ட்ஸ்மார் எங்களோட கிளாஸ்மேட்ல இருக்கேனும், எல்லா வேலையும் செய்யறோம். அவனோட எல்லாம் தனியா பேசி அவனோட சாக்கில இருக்கிறத லாட்சிக்கு எடுக்கலும் வேண்டாம். ஏன் அவனோட ரப்ப பத்தி பேச இயலாது, தனிப்பட்ட முறையில வேண்டியவங்களுக்கு பேச இயலும், அதை உத்தராலும் தடுக்க இயலாது. அல்லாஹ் பத்தி பேசுங்க, எங்களுக்கு யாரையும் ஃபோர்ஸ் பண்ண இயலாது, யாரையும் சல்லி கொடுத்து இஸ்லாத்துக்கு எடுக்க இயலாது. அவன் ரப்ப அவனுக்கு விளங்கப்படுத்துங்க, அவன் கண்ணுக்கு சொந்தக்காரன் யாருன்னு கேளுங்க. இத மாதிரி ஒரு கண்ணை முழு உலகம் சேர்ந்தாலும் தயாரிக்கணுமான்னு கேளுங்க. இந்த கண்ணோட சொந்தக்காரன் யாருன்னு கேளுங்க. அல்லாஹ் சொல்றான், நான் என்று அலம் நஜஅல்லஹு ஐனைன் வலிசானன் வஷஃபதைன். நான் 2 கண்ணை தரையில்லையான்னு கேட்கிறான், ஒரு நாக்க 2 உதட தரையில்லையான்னு கேட்கிறான். இப்படி அவன் கேட்டான், எந்த ஆண்டவன் கேட்டான், எந்த கடவுள் கேட்டான், எந்த தெய்வம் கேட்டான், ஒத்தனும் கேட்க இல்லை. இந்த கேள்விகள் கேட்டவன் அல்லாஹ் மட்டும்தான். உங்களுக்கு தந்த கண்ணைய பார்வையை தந்தவன் நான். அந்த பார்வையை ரிட்டர்ன் திரும்ப எடுத்தால் காதில் இருக்கக்கூடிய செவி புலன்கள் கேட்கக்கூடிய சக்தியை நான் தந்தேன் சொல்றான். அதை நாங்க திருப்பி எடுத்துக்கொண்டால் உள்ளத்துல விளங்கக்கூடிய சக்தியை தந்தவன் நான். அதை நான் திருப்பி எடுத்தால் ரிட்டர்ன் திரும்பவும் உங்களுக்கு தருவதற்கு ஏன் இருக்கிறான் என்று கேட்கிறான். قل أرأيتم إن أخذ الله سمعكم وأبصاركم وختم على قلوبكم من إله غير الله يأتيكم به. யாருமே இல்லை. அல்லாஹ் சேலஞ்ச் பண்றான். கடவுள்களுக்கு சேலஞ்ச், ஆண்டவர்களுக்கு சேலஞ்ச். அவங்களோட ஏழ்மையா செஞ்சு காட்டுங்க. நான் தான் செஞ்சேன் என்றால், நான் இதுக்கு மாத்தமா செஞ்சா யாருக்காவது செய்யணும்னு கேட்கிறார். எவ்வளவு பரிசுத்தமான தீன், எல்லாருக்கும் தேவையான மார்க்கம். இதை நாங்க செய்ய இல்ல. இபாதத்துக்குள்ள உம்மத் அல்ல, இது தாவத்துக்குள்ள உம்மத். உலகத்துக்கு அல்லாஹ்வ கண்ணியமான நபியை அறிமுகப்படுத்த கடமைப்பட்டவங்க நாங்க. அதனால மேலான சொல்ல, ஆண்களும் தான் பெண்களும் தான் எங்கட சொல்லால, எங்கட செயலால, எங்கட அஹ்லாக்கால, எங்கட நல்ல அழகான கொடுக்கல் வாங்கலால நாங்க இஸ்லாத்தை நபியை உலகத்துக்கு அறிமுகப்படுத்துவோம். எனவே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கண்ணியமான நபியை முழுமையாக பின்பற்றிய கூட்டத்தில் எங்கள் அனைவரையும் ஆக்கி வைப்பானா. Insyaallah ini adalah masalah.